இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1 டாடா மோட்டார்ஸோட டீமர்ஜரு. டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜர்ல என்ன ஆகப்போது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்ல 4 வகையான கார் இருக்கும். 4 வகையான கார்ல வந்து என்னென்ன வகையான இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள் இருக்கும். அப்புறம் ஜாகுவார் லேண்ட் ரோவரு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிரீமியம் செக்மெண்ட், லக்ஸுரி செக்மெண்ட், அப்புறம் ஈவி செக்மெண்ட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மல் பெட்ரோல், டீசல் கார் இருக்கு. இந்த 4ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்து தனியா வந்து பிரிக்க போறாங்க. எந்த 3 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படிங்கிறத தனியா பிரிக்க போறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள்னா நம்ம நார்மல் மக்கள் வந்து யூஸ் பண்ற மாரி, அதாவது யூஸ் பண்றதுக்கு, அதாவது அவங்க பிசினஸ் பண்றதுக்கு இல்ல, நார்மலா யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும். அப்புறம் பெட்ரோல், டீசல் கார் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி செக்மெண்ட்ல ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்கும். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி செக்மெண்ட்டா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள்குள்ள இருக்கும். அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசினஸ் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காசு சம்பாரிப்போம். அதாவது அவங்க பஸ்ஸு, ட்ரக்கு இத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம காசு தான் சம்பாரிக்க போறோம். அது நம்ம பெர்சனல் யூஸ்க்கு வந்து கிடையாது. இந்த பிசினஸையும் அதே மாரி இந்த 3 பிசினஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா பிரிக்க போறாங்க. இன்னைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நடக்காதுன்னா, பட் நம்ம அக்டோபர் 1ஆம் தேதி வந்து டீமர்ஜர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமர்ஜர் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. நமக்கு இந்த அக்டோபர் 1ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்ல. இதுல யாருக்கு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி மேனேஜ்மென்ட்க்கு தான் சம்மந்தம். கம்பெனி மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தனித்தனியா வந்து பிரிய போறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, தனியா பிரிக்க போறாங்க. அதே மாரி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா பிரிக்க போறாங்க. அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தனித்தனியா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் வந்து ஒண்ணா செய்வாங்க. அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிளும், கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி மீட்டிங்லாம் ஒண்ணா நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் எல்லாமே தனித்தனியா நடக்கும். பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தனியா வந்து மீட்டிங் போடுவாங்க. அதே மாரி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனியா மீட்டிங் போடுவாங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காசு சம்பாரிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ட்ரக்கு, பஸ் விக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள சேர்ந்து தான் இருக்கும். இப்ப ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராஃபிட் தனியா இருக்கும். அதே மாரி பேசஞ்சர் வெஹிக்கிள் ப்ராஃபிட் வந்து இங்கனக்குள்ள தனியா இருக்கும். இதான் வந்து இங்கனக்குள்ள வந்து வித்தியாசம். அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ய போற பிசினஸ், அவங்க செய்ய போற வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தனித்தனியா வந்து பிரிய போது. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து அவங்க கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா மாத்தப் போறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறத வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த டாடா மோட்டார்ஸ பிரிச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படிங்கிறத மாத்தப் போறாங்க. அதாவது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படிங்கிறது இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட பேர் இருக்கும். அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், அப்புறம் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, சைலேஷ் சந்திர அப்படிங்கிறவர் இருக்க போறாரு. 3 வருஷத்துக்கு தான் இருக்க போறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஷ் வாஹ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் டைரக்டரா, மேனேஜிங் டைரக்டரா, அப்புறம் சிஇஓவா வந்து இருக்க போறாரு. அக்டோபர் 1ஆம் தேதி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இதான் பிசினஸ் தான் வந்து தனியா பிரிய போகுது அக்டோபர் 1ஆம் தேதி. மத்தபடி நமக்கு இதுல எதுவும் சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்க எனக்குள்ள சொல்ல முடியும். வேற இந்த டீமர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்க வந்து டீமர்ஜர வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறோம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாவும், அதே மாரி கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா வந்து பில்ட் பண்ண போறோம். மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் சொன்னாங்க. இப்ப வந்து இங்கனக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டீமெர்ஜர், மெர்ஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 1 வருஷம் கிட்ட டைம் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அடுத்து ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட் தான் நமக்கு வந்து இங்கனக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதுல என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் டேட் தான். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெக்கார்ட் டேட்டா இருக்க போகுது. ரெக்கார்ட் டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் டேட்னா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க 14ஆம் தேதி முடிய 14ஆம் தேதி முடிய வந்தீங்கனக்குள்ள டாடா மோட்டார்ஸோட ஷேர வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிட் நவம்பர்ல கிடைக்கும். அதாவது மிட் நவம்பர் கிட்ட ஆயிரும். அவங்க லிஸ்டிங் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மிட் நவம்பர்லேருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே உங்களுக்கு வராது. நீங்க உடனே வந்து வாங்குனோனே விக்கவும் முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆகும். 1 மாசம் விட்டு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப உங்ககிட்ட டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயா இங்கனக்குள்ள டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து இங்கனக்குள்ள கிடைச்சிரும். அதாவது ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா, அது இன்னொரு ஷேரா கிடைச்சிரும். இப்ப அந்த பிரிச்ச பிறகு அக்டோபர் 14ஆம் தேதிக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர் வந்து அப்படியே தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படிங்கிறத மாத்திருவாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நவம்பர் கிட்ட வரும். எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 10,000 என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பாதியா பிரிச்சுருவாங்க. பாதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ல போயிரும். அதாவது அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாதி வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ல போயிரும். அதே மாரி மீதி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இங்கனக்குள்ள கமர்ஷியல் வெஹிக்கிள்ல போயிரும். பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 14ஆம் தேதிக்கு அடுத்து ஷேர் வந்து இருக்கும். பட் இந்த 5,000 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5,000 பார்த்தீங்கன்னா, உங்களால விக்க முடியாது. நீங்க
நீங்கள் அந்த மிட் நவம்பர் அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்த பிறகு தான் உங்களால் வந்து செல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. சின்ன பாயிண்ட் அப்படிங்கிறதுல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து 6% இன்னைக்குள்ள வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது 6% இன்றைக்கி வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டிமர்ஜர்னால தான் இன்றைக்கி வந்து ஷேர் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து ரெக்கார்ட் டேட் முடிய ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து கிடச்சிரும். அடுத்து முன்னாடியே வித்துட்டிங்கன்னா, ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே வித்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து கிடைக்காது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து வேணாம் அப்படிங்கிற நினைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் 13ஆம் தேதி வித்துறணும். 13ஆம் தேதி விற்றா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து எனக்குள்ள கிடைக்காது. ஸோ நீங்கள் 14ஆம் தேதி வித்துட்டு எனக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. 13ஆம் தேதி விற்றீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் வந்து எனக்குள்ள கிடைக்காது. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி பெஸ்ட்டு, பேசஞ்சர் வெஹிக்கிள் பெஸ்ட்டா இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் பெஸ்ட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ குவார்டர்லி ரிசல்ட்னா இனிமேல் வரப்போகிறது இல்லை, முன்னாடி எப்படி அவங்க சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எப்படி சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Q1 FY26, அதாவது நம்ம ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் வந்து அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ 17,009 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,877. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா JLR வந்து இங்கே நோக்கில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ JLR இன்க்ளூட் ஆகாமல் தான் எனக்குள்ள வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா JLR, ஸோ JLR வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள 75,952 எனக்குள்ள வந்து அவங்க வந்து காரை வந்து விற்று அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கணும். அதாவது ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது எதிர்பார்க்கணும். ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வேறு இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வருஷத்தில் அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, ஒரு வருஷத்துலனா ஏப்ரல் 2024லேருந்து மார்ச் 2025 முடிய அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஃபைனான்சியல் இயர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ 75,055 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்க ஒரு வருஷத்தில். அதே மாதிரி நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 48,445. ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3,14,220 வந்து இங்கே காரை விற்று அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள எபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எபிட்னா அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸும் கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் தான் எனக்குள்ள வந்து மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு Q1 FY26, அதாவது போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 1,667 கோடி வந்து எனக்குள்ள ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் அவங்க வந்து ப்ராஃபிட்டில் லாஸில் இருந்திருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 282 கோடி எனக்குள்ள லாஸில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி JLR வந்து பார்த்தீங்கன்னா 3,845 கோடி எனக்குள்ள ப்ளஸில் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக காமிச்சதுக்கு இந்த ஒரு காரணம் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இல்லை அவ்வளோவா, ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ல போகிறாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் போகிறாங்க. ஸோ இந்த தனியாக காமிக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. இந்த JLR வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து லக்ஸரி செக்மெண்ட். ஸோ லக்ஸரி செக்மெண்ட் தான் எப்பயுமே கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 6,814 கோடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 472 கோடி. ஸோ 472 கோடி தான் எனக்குள்ள வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் தான் எனக்குள்ள வந்து ரொம்ப முக்கியமான இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாஸில் இருக்குது. அதாவது லாஸ்ட்னா அதிகமாக வந்து ப்ராஃபிட் எனக்குள்ள வந்து சம்பாதிக்கல. ப்ளஸ் JLR வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள 27,764 கோடி வந்து எனக்குள்ள வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கணக்கில் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ பெர்சன்டேஜ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 75,055 கோடி வந்து அவங்க வந்து வெஹிக்கிளை வந்து விற்று 6,814 கோடி எனக்குள்ள வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ 9.1% எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை அவங்களோட ப்ராஃபிட்டு. ஸோ நல்ல விஷயம் தான், ப்ளஸ் விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 48,445 கோடி வந்து காரை விற்று 472 கோடி எனக்குள்ள வந்து ப்ராஃபிட் செஞ்சுருக்காங்க. ஸோ 1% தான். ஓகே, இது வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 3,14,220 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள காரை விற்றுருக்காங்க JLR. 27,764 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் செஞ்சுருக்காங்க. ஸோ 8.8% எனக்குள்ள வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 8.8% வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம JLRம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷேர் மேலே போகிறது கீழே இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஷேரோட நம்ம ப்ராஃபிட்டை பொறுத்து தான் இருக்கும். அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கணும். க்ரோத் வந்து எனக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிகோ
ஐவிகோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து எனக்குள்ள வந்து அவங்க வாங்கினாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் பிராண்டை. ஸோ ஓரளவுக்கு நல்ல க்ரோத் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் அந்த நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் க்ரோத் செக்மெண்ட்டோட இல்லை. அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிளையும் அதே மாதிரி ஜேஎல்ஆரையும் எனக்குள்ளே ஆட் பண்ணி கம்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அதையும் வந்து பார்த்துக்குருவோம். ஸோ ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணோம்னா 3,62,665 கோடி வருது. எபிட் வந்து பார்த்தீங்கன்னா 28,236 கோடி. பட் இதை ஆட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் நம்ம என்ன அப்படிங்கிற லைட்டாக வந்து செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ எபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 7.8% வருது. ரெவன்யூ ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 75,055 கோடி. எபிட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு 6,814 கோடி. ஸோ 9.1%ம் அதே மாதிரி 7.8% இங்கனக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஜேஎல்ஆர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இங்கனக்குள்ள வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, 2மே பெஸ்ட்டு தான். 2மே பெஸ்ட்டு தான். 2மே வந்து குறை அப்படிங்கிறது கிடையாது. பட் எதோட ஷேர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஸ்க்ளைமரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெடிக்ஷன் தான். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எனக்குள்ள வந்து அடுத்து சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து நீங்கள் பை பண்ணணுமா, இல்லை செல் பண்ணணுமா, இல்லை ஹோல்டு பண்ணணுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து உங்கள் டிசிஷன் தான். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணணுமா, இல்லை ஹோல்டு பண்ணணுமா, செல் பண்ணணுமா அப்படிங்கிறத நினச்சிடாதீங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா, இவி செக்மெண்ட் இருக்குது. ஸோ இவி செக்மெண்ட்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோத் ஆர செக்மெண்ட்டு. ஸோ க்ரோத் ஆர செக்மெண்ட்னா இந்த லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த லெவலில் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த லெவலில் இன்னும் போக வேண்டியதாக இருக்குன்னா, ஃபியூச்சரில் வந்து ஷேர் வந்து இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிளும் எனக்குள்ள வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இன்னொன்று நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஃபியூச்சரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எனக்குள்ள வந்து வரப்போகுது. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து அவங்க இவி செக்மெண்ட்டில் வந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளும் இவி செக்மெண்ட்டில் வந்து போனாங்கன்னா, அவங்க வந்து இந்த லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் கூட இல்லை. இப்போதைக்கு இங்கே தான் இருக்காங்க. அவங்க இவி செக்மெண்ட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஸோ டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் போகிறதுக்கு இன்னும் நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஃபியூச்சரில் தான் இன்க்ரீஸ் ஆகும். உடனே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நினச்சிடாதீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இங்கனக்குள்ள வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எவ்வளோ சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பேசஞ்சர் வெஹிக்கிளில் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்டர்லி ரிசல்ட் வந்து எப்பயுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் மந்த்லி கார் சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது ஒன்று வரும். அதையும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதோட முக்கியமானது அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷனு. இது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.